ஒரு குட்டி கதை சொல்ல போறேங்க, முழுமையா கேளுங்க. ஒரு நாள் சீடன் தன்னுடைய குரு கிட்ட கேட்கிறாரு, குருவே, கடவுளை ஒரு தடவையாவது பார்த்தணும்ன்றது என்னுடைய நீண்ட நாள் ஆசை. அதுக்காக தியானம் மூலமா பல முயற்சிகள் பண்றேன், ஆனா என்னால பார்க்க முடியல. கடவுளை பார்க்கறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதற்கு குரு சொல்றாரு, மகாபாரதத்துல வரும் கர்ணன் பல நல்ல விஷயங்களை பண்ணான். நிறைய தான தர்மங்கள் செஞ்சான், எளியவர்களுக்கு உதவி பண்ணான், தனக்கு செஞ்ச உதவிய மறக்காம இருந்தான். அதனால அந்த உலகளந்த பெருமாளே அந்த கர்ணன் கிட்ட கை நீட்டி நின்றாரு. நீ உன்னால முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய். நீ போய் கடவுளை போய் பார்க்க வேண்டாம், அந்த கடவுளை உன்னை தேடி வருவாருன்னு பதில் சொன்னாரு. உண்மைதாங்க, ஈகை ஒரு சிறந்த பண்புன்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை செய்யுங்களேன். நீங்க கடவுளை தேடி போக வேணாம், அந்த கடவுளே உங்களை தேடி வருவாரு. தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்யுங்க.